ஹாய், ஹலோ, நமஸ்தே. நீங்க பார்த்துட்டு இருக்கிற சேனல் SGK. இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் 2 பிளேயர். என் சேனல்ல கொஞ்ச நாளா வீடியோ வந்திருக்காது, ஏன்னா என் சிஸ்டம் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. உனக்கு கண்டினியூவா வீடியோ வந்துட்டே இருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். இன்னைக்கு 2 பிளேயர்ல அந்த ரோபோட்டை கேரம் கேம்ல தோக்கடிக்க போறோம். ஓகே, பிளே கொடுத்துக்கலாம். நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம தான். ஓகே, நம்ம தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். நம்ம ரெட்டுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டே அவனுக்கு போட்டு கொடுத்துட்டோம். இதுங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கையே. ஏன்னா போற பார்க்க பார்த்தா அவன் ஜெயிச்சிருவான் மாதிரி தெரியுது. ஓகே, இந்த சைடு வச்சுக்கலாம். இங்க ஒண்ணு போடுவோம். ஜஸ்ட் மிஸ் போட்டான். போட்டு கொடுத்துட்டான்ல, தான் நான் சொல்றேன், நம்பிக்கை தான் வாழ்க்கையே. ஓகே, போடலாம். எனக்கு இந்த கேம்ல இருக்கிற கேரம் எல்லாம் விளையாடவே தெரியாது. உண்மையான கேரம் விளையாட தெரியும்னா அது சுத்தமா தெரியாது. ஓகே, போட்டுட்டு இருக்கோம். ஒரு காயின் கூட போக மாட்டேங்குதே. அவன் 3 பாயிண்ட் போயிட்டான். கோல்டு போட்டான், கோல்டையும் போட்டான். அடிப்போம். 4-0. அவன் தான் ஒண்ணு போட்டு கொடுத்தா, அதுவும் போயிடுச்சு. நம்ம சொந்தமா ஒண்ணு கூட போடவே இல்லை. அப்படிங்க பாத்துக்கலாம். அடிப்போம். போக மாட்டேங்குது. இந்த மாதிரி விளையாண்டோம்னா அவ்வளவுதான். காலேஜ் ஜெயிச்சுட்டு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஏன்டா தோட்ட அப்படின்னு கேட்பான். 5 போட்டான், 6 போட்டான், 7 போட்டான், 8 போட்டான். அவ்வளவுதான். இன்னும் 1 போட்டா அவன் வின்னு. நம்ம இன்னும் எத்தனை போடணும் அப்படிங்க பாத்துக்கலாம். போட்டேன். நான் போடுவோமா? இப்பவே கமெண்ட் பண்ணுங்க, போடுவோமா மாட்டோமா? போட்டோம். இப்படி ஒண்ணு அடிப்போம். போடல. அவன் போடுவானா? போட்டான். ஒரு காயின் மைனஸ். ஜெயிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கா? மேட்ச்ல உயிர் இருக்கா? பாப்போம். அடி. போட்டு கொடுத்துட்டான். நம்ம போடுறத விட அவன் தான் நம்மளுக்கு போட்டு கொடுக்கற மாதிரி தெரியுது. போட்டா சொன்னேன். ஸ்லோ போச்சு. ஒரே அடி. சைடு காயின் போகும். இல்ல போல. அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்றான்னு புரியல. ஒரே அடி மண்டையில அடிச்சிருவோம். எப்படி அடிச்சாலும் காயின் போக மாட்டேங்குது. ஓகே, இங்க வச்சு கரெக்டா நடுவுல அடிச்சோம்னா நம்ம காயின் போயிடும். இல்ல போவே இல்லை. போட்டு கொடுத்துட்டான். நம்ம போட்டதை விட அவன் தான் நிறைய போட்டு கொடுக்கலாம். அந்த ரோபோட் போட்டு கொடுத்துட்டான். 5-7 நடுவுல அடிப்போம். ஓகே, அடிப்போம். திடீர்னு போச்சு. இன்னும் போட்டா அவன் என்ன போடு. 3 போட்டேன். 3 ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. 3 போட்ட. 3 போட்ட. 3 போடல. போச்சு மைனஸ் அவனுக்கு.
7க்கு 7 ஓரத்துல அடிப்போம். போடல. மைனஸ் மறுபடியும் உனக்கு ஆயிடுச்சு. அடிப்போம். டுமில் போட்டேன். போடு 3 டுமில். இன்னும் 1 போட்டா நம்ம வின்னு. அவனும் 3 போடணும். நம்ம தான் கம்பேக். சரியான கம்பேக். லைட்டா சைடுல அடிச்சோம்னா நம்ம தான். இல்ல போடல. போட்டான். வின்னு. ஓகே நம்ம வின் ஆயிட்டோம். ஓகே நம்ம வின் ஆயாச்சு. ரோபோட்டாலாம் இல்ல, நாம தான். நாம எப்பவுமே நம்ம தான். இப்ப வேற ஏதாச்சும் நல்லதா இருக்கான்னு பாப்போம். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்களும் விளையாண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர் அடிக்கிறப்பெல்லாம் நான் விளையாடுவேன் எப்பாச்சு. இந்த டேபிள் டென்னிஸ் இருக்கு, போடுவோம். ரோபோட் தான். ப்ளே அடிப்போம். என்னது இது இப்படி ஆடிட்டு இருக்கான் அவன்? சைடுல அடிப்போம். கொஞ்சம் பாக்கல ஃப்ரெண்ட்ஸ். என்ன சைடுல அடிச்சாலே அவன் விடுறான். நான்லாம் எவ்வளவு பெரிய பிளேயர்னு தெரியுமா? சும்மா விட்டுட்டே இருப்பேன். இதோ இப்படி இருந்து இப்படி, இப்படி இந்த மாதிரி தான் விடுவேன். சாரி இப்ப பாயிண்ட் எடுக்கிறேன். இதை எடுத்துட்டேன்ல, மறுபடியும் இப்ப நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்ல. இல்ல தோத்துட்டோம். வின் ஆயிட்டோம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? 2 மேட்ச் விளையாண்டோம். 1 கேரமு, 1 டேபிள் டென்னிஸ். 2த்துலயுமே நம்ம தான். ஓகே, வேற வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் இந்த 2 பிளேயர்லயும் வேற கேம் சொல்லுங்க, இல்ல வேற கேம் சொல்லுங்க, விளையாடுவேன். கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. பாய்.